ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் காரக்குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல இந்த குழம்புக்கு தேவையான அளவு புளி எடுத்து வச்சிடலாம். புளி தண்ணி ஊற்றிட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதை ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா குழம்பு வைக்கிறப்போ அது நல்லா கரைஞ்சிடும். ஸோ கொஞ்சம் தண்ணி குறைவாக ஊற்றிக்கோங்க, அதிகமாக ஊற்றாதீங்க. கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் இந்த குழம்புக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறமா நான் ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம், தக்காளி 3 எண்ணெய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறமா பேன் நல்லா சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 இல்லை 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது ஒரு 50% நல்லா வதங்கினா போதும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் ஒரு 50% வந்துருச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். பேன் நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 இல்லை 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் நம்ம மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம். காரத்துக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெந்தயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் நம்ம எண்ணெயில். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 1 மினிட் இல்லை 2 மினிட்ஸ் வந்து இந்த வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம அதை மூடி வச்சிடலாம். கொஞ்சம் குழஞ்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும். மூடி வச்சுருங்க. ஒரு 1 மினிட்டுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் அது வெந்துருச்சு. இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு எவ்வளோ சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க.
அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் நம்ம கொஞ்சம் சேர்த்துப்போம். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் நீங்கள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நம்ம அதை மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. லைட்டாக தண்ணி தொளிச்சிக்கோங்க. தண்ணி தொளித்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், அது கொஞ்சம் மசாலா ஸ்மெல்லாம் போயிடும் அதில். அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த புளி, அதை ஊற்றிக்கலாம். அது கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். கொஞ்சம் கிளறி விட்டுப்போம். அப்புறமா இதுக்கு தேவையான அளவு, இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை நம்ம சேர்த்துக்கலாம். கடைசியாக சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது கொதித்து வரும்போது நல்லா வற்றி வரும். அது அப்போ தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும். நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போ இந்த மாதிரி நல்லா வற்றி வரும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நமக்கு கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் தோசை, இட்லி இல்லை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். பை பை.